சென்னை வில்லிவாக்கத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி கண்டெய்னர் லாரியில் மூட்டை மூட்டையாக கொண்டு செல்லப்பட்ட பாஜக கொடி, தொப்பி, முகக்கவசங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை வில்லிவாக்கம் நாதமுனி பகுதியில் வந்த கண்டெய்னர் லாரியை நிறுத்தி தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். அப்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி 600 மூட்டைகளில் பாஜக கொடி, தொப்பி, முகக்கவசம் போன்றவை கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் விடியா திமுக ஒன்றிய குழு பெருந்தலைவர் வாகனத்திலிருந்து 50,000 ரூபாய் பணம் மற்றும் கட்சி சின்னம் மற்றும் கட்சி தலைவர்களின் படம் பொறித்த பரிசு கவர்களை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கேத்தனூர் பகுதியில் காரில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட சுமார் 4,30,000 ரூபாய் மதிப்பிலான சேலைகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அவை பல்லடம் அரசு கருவூலத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளால் ஒப்படைக்கப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதியில் காரில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட சுமார் 24,000 ரூபாய் மதிப்பிலான 67 சட்டைகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பின்னர் அவை உதவி தேர்தல் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது.